வேதத்தின் அடிப்படையாக உருக்கமான ஜெபம் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். ஜெபம் ஜெயமாயிருக்கிறது. உருக்கமான ஜெபம், உருக்கமான ஜெபம் என்றால் தளராமல் சோர்வடையாமல் ஜெபிக்கக்கூடியதுதான். காரியத்தை கடவுள் செய்யும் வரை இதை தொடர்ந்து உருக்கமாக நாம் ஜெபிக்கக்கூடியதான் ஜெபம். உருக்கமான ஜெபம் கடவுள் ஏற்றுக்கொள்வார். ஜெபம் ஒரு மையமாக இருக்கிறது. ஜெபம் என்பது அது ஒரு ஜெயமாக இருக்கிறது. உருக்கமான ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆகாததை ஆக செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வேதத்தின் எடுத்துக்காட்டாக ஜெபத்தில் ஜெயித்தவர்கள், கடவுளோடு இருந்து ஜெயித்தவர்கள் ஒரு சில நபர்கள், முக்கியமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றாவது ஆபிரகாம். வேதத்தில் அநேகர் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாமும் அநேகர் இந்த நேரத்தில் இருந்து விசுவாசம் உள்ளவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களை பார்க்கிலும் விசுவாசத்தில் ஜெயம் கொண்டவர் ஆபிரகாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளை பேர் போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தின் தந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பொறுமை. அழகையானவர் எத்தனை சோதனைகளை கொடுத்த நேரத்திலும் பொறுமையோடு எல்லா சோதனைகளை கடவுளோடு இருந்து ஜெயம் பெறும்படியாக யோபு பொறுத்து சகிக்கிறார். ஹல்லேலூயா. பொறுமையாக எல்லாம் இழந்து கொண்டே இருக்கிறார். இல்லம், பிள்ளைகள், சம்பத்து, ஐஸ்வர்யம், பேர், புகழ், தனவான் என்ற பேர், சரீரத்தின் ஆரோக்கியம் எல்லாம் மறைக்கப்படுகிறது. திடீரென்று ஒவ்வொன்றாக இழந்து போகக்கூடிய நிலையாக இருக்கிறது. கடவுளை இல்லை என்று நினைக்கிற நிலையை யோபுடைய வாழ்க்கை கடந்து வருகிறது. ஆனால் அவர் ஜெயம் கொள்கிறார். பொறுமையாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். உயிர் மூச்சு போகும் நேரம் வரை போனாலும், நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் என் ஆண்டவரை, என் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்பதை அவர் பொறுமையோடு வேதத்தின் அடிப்படையான சாட்சியான ஒரு மனிதர் யோபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது மோசே. சாந்த குணமுடையவர். இஸ்ராயேல் மக்கள் அற்புதம் நடக்கும் போது மோய்சன் இறைவாக்கினர் தீர்க்கதரிசி என்பார்கள். அற்புதத்தை காண பிந்தும் போது, நீ யார் இறைவாக்கு தீர்க்க தரிசனம் ஒன்னை நம்பி வந்தோம் என்று பேசிக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் அன்றிருந்தார்கள். எல்லாரையும் அவர் வழிநடத்தி கொண்டிருந்தார் சாந்தத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை அவருக்கு பேர் போட்டார் மோசே சாந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நான்காவது, வேதத்தில் அநேக ஞானத்தில் ஜெயம் கொண்டார்கள், ஞானிகள் இருந்தார்கள். ஆனால் சாலமோன் அரசர் அதிக ஞானம் பெற்றவர். யாருக்கும் கொடுக்காத, யாரும் பெற்றுக்கொள்ளாத, நடந்து கொள்ளாத அதிகமான வேதத்தின் அடிப்படையான ஞானம் பெற்றவர் சாலமோன் அரசர். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பணியில் ஞானத்தோடு நடந்து கொண்டார். உயர்வு தாழ்வு இல்லாதபடி ஞானத்தோடு அவருடைய பணியை அவர் செய்து வந்தார். கடவுளோடு இருந்து ஞானத்தில் அவர் வெற்றி கொண்டார். அடுத்தபடியாக தானியேல் ஜெபத்தில் அவர் ஜெயம் கொண்டார். தானியேல் 3 நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தையும் சமயத்தையும் ஒழுங்காக கொடுத்து ஜெபத்தில் ஜெயம் கொண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எஸ்தர் ராணி நாடுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் அல்ல, நாம் அநேகர் சுயமுள்ளவர்களாக இருக்கிறோம். தனக்கு மனைவி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தனக்கு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தனக்கு கணவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தனக்கு குடும்பம், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மத்தியிலே அந்த நாட்கள் எஸ்தர் நாட்டுக்காக, மக்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபித்து ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உருக்கமான ஜெபம், உருக்கமாக ஜெபித்து ஜெயம் கொண்டவர் யார்? எலியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கை, எலியாவுக்கு கடவுள் கொடுத்த ஊழிய பாதையிலே, ஊழிய வழிநடத்தலிலே கடவுளே எத்தனை ஜெயத்தை கொடுத்தார். உருக்கமான ஜெபத்துக்கு கடவுள் எத்தனை வல்லமை வெளிப்படுத்தினார். அந்த தலைப்பில் நாம் வாசிப்போம். நாம் அநேகர் ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டில் ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம் நிறைவேற வேண்டும். 40 நாளாக ஜெபிக்கிறோம், நடக்கவில்லை, சோர்ந்து போகிறோம். எத்தனை நாளுதான் இந்த விண்ணப்பத்துக்காக நாம் ஜெபிக்க, எத்தனை நாளுதான் கடவுள் சொன்னது நமக்கு நிறைவேற நாம் காத்திருக்க என்று சோர்ந்து போகிறோம். ஆனா எலியா சோர்வடையவில்லை. அவர் உருக்கமாக ஜெபித்து அவர் ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா. அவர் கடவுளுடைய மகன் என்பதும் கடவுள் ஜீவன் உள்ளவர் என்பதையும் அவருடைய உருக்கமான ஜெபம் வெளிப்படுத்தியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாகப்பர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியாஸ் நம்மை போல் எளிய நிலைக்குட்பட்ட மனிதர் தான். ஆயினும் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக ஜெபித்தால் 3 ஆண்டு 6 மாதங்கள் மழை இல்லாது போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாஸ் யார்? எலியா யார்? நம்மளை போல் ஒரு சாதா மனிதர். எலியா ஒரு சாதா மனிதனா இருந்தார். ஆனா அவருடைய விசுவாசமும் அவருடைய பரிசுத்தமும் உருக்கமான ஜெபமும் வைராக்கியமும், கடவுளுடைய ஊழியத்தில் இருந்த வைராக்கியம் அவரை உயர்த்தியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள கடவுளுடைய பிள்ளைகள். அவர்கள் தவறு செய்கிறார்கள், பாகால் தெய்வத்தை தேடி செல்லுகிறார்கள். அந்த காலத்தில் அப்படி இருந்தார்கள். மழையும் மண்ணியும் பெய்யக்கூடிய அந்த நாட்டில் செழிப்பா இருந்து கொண்டிருந்தது. உணவுக்கு பஞ்சமில்லை, தண்ணீருக்கு பஞ்சமில்லை, செழிப்பான நாடா இருந்து கொண்டிருந்தது. இது யாரால் இந்த செழிப்பு வருகிறது? அந்த காலத்தில் அப்படியாக பாகால் கடவுளை தேடி இஸ்ராயல் மக்கள் சென்றார்கள். தீர்க்கதரிசியை விட்டு, கடவுளோடு பேசக்கூடிய அந்த சத்தத்தை விட்டு, ஜீவனுள்ள ஆண்டவரை விட்டு பாகால் தெய்வத்தை, பிற தெய்வத்தை, மழையும்
மன்னியம் தரக்கூடிய தேவன் இவன்தான் என்பதை விசுவசித்து பிறவினத்தார்களோடு சேர்ந்து கடவுளை வழிபாடு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து வந்தார்கள். நரபலிகள் பிள்ளைகளை கொண்டு கொடுக்கக்கூடியதும் கொல்லக்கூடியதும் பிறவினத்தார்களை போன்று அன்று அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. எலியாவுக்கு ஆத்திரம் வந்தது, கோபம் வந்தது. ஜீவனுள்ள ஆண்டவரை விட்டு, இந்த தீர்க்கதரிசன இந்த வழிபாடுகளை விட்டு இவர்கள் இந்த சிலையை தேடி, ஜீவனற்ற இந்த சிலையை தேடி, இந்த சாத்தானை தேடி, இந்த மந்திரவாதிகளை தேடி, இந்த மாய வித்தைகளை தேடி செல்கிறார்கள் என்று அவருக்கு ஆத்திரம் வருகிறது. யார் மீது? இஸ்ராயல் மக்கள் மீது, கடவுளுக்கு சொந்தமான மக்கள் மீது அவருக்கு ஆத்திரம் வருகிறது, கோபம் வருகிறது. அவர் ஜெபிக்க தொடங்கினார். ஆண்டவரே, நீர் பஞ்சத்தை அனுப்ப வேண்டும், நீர் மழையை நிறுத்த வேண்டும், இந்த பாகால் தேவன் பொய் என்று இந்த மக்கள் அறிய வேண்டும், ஜீவனுள்ள ஆண்டவர் உண்மை தேடி இந்த மக்கள் வர வேண்டும் என்பதை அவர் ஜெபித்தார். ஜீவனுள்ள ஆண்டவரை விட்டு போன இஸ்ராயல் மக்களுக்காக எலியா ஜெபிக்கிறார். அவரால் தாங்க முடியவில்லை. ஜீவனுள்ள ஆண்டவரை விட்டு போகிறார்கள். இந்த மாயவித்த மந்திரவாதியை தேடுகிறார்கள், உலகத்தின் செல்வத்தை தேடுகிறார்கள். இல்லை, தண்டிக்க வேண்டும், கொடிய பஞ்சவர்களுக்கு வர வேண்டும், மழை நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனமாசி. எலியாஸ் நம்மை போல் எளிய நிலைக்குட்பட்ட மனிதர் தான். ஆயினும் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக செபித்தார். 3 ஆண்டு 6 மாதங்கள் மழை இல்லாது போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உருக்கமாய் செபித்தார். அப்போது ஆண்டவர் மழையை நிறுத்தினார். பால தெய்வம் அந்த மழை அனுப்பி இருந்தால் மழை பெய்து கொண்டே இருக்கும். பாகால் கடவுளை விட மேலான வல்லமை உள்ளவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆண்டவர், ஈசாக்கின் ஆண்டவர், யாக்கோபின் ஆண்டவர், இஸ்ராயேல் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 ஆண்டு மழையை ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறார். அங்கு பஞ்சம் ஏற்பட்டது. எல்லாரும் எலியாவை தேட தொடங்கினார்கள். தீர்க்கதரிசியை தேடி வந்தார்கள், ஜீவனுள்ள கடவுளை தேடி வந்தார்கள். ஐயோ, நாங்கள் மந்திரவாதி எல்லாம் போய், பாகால் கடவுள் போய், ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது? எங்கள் நாட்டில் கடவுளோடு பேசி சொல் என்பதை எலியாவை தேடி மக்கள் மனமாறி வரத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவருக்கு இரக்கம் வருகிறது. உருக்கமான ஜெபம் வல்லமையாய் மாறுகிறது. இயற்கையை அடக்கக்கூடிய வல்லமையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் உருக்கமான ஜெபம் ஆகாததை ஆக செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தின்படி அடிப்படையாக கடவுள் கொடுத்திருக்கிற ஞானத்தின்படி அவர் அளந்து தட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருக்கமான ஜெபங்களும் வல்லமையான ஜெபங்களும் இயற்கையை அடங்க பண்ணும். ஹல்லேலூயா. இயற்கை மழையை நிறுத்தியது. உருக்கமானவன் ஜெபம், விசுவாசமானவன் ஜெபம் ஆகாததை ஆக செய்யும், முடியாததை முடிய செய்யும். உனக்கெதிராக எழும்புகிறவர்கள் அசைக்க பண்ணும். ஏனென் வல்லமை ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதா ஒரு மனிதர், ஒரு தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசி உருக்கமாய் செபிக்க 3.5 ஆண்டு இயற்கையை அடக்கிறார் வல்லமை. நான் ஹல்லேலூயா. ஜெபம் ஜெயம், அது ஜெயத்தை கொடுக்கிறது. நீ பெற்றுக்கொண்ட வல்லமை சும்மா அல்ல, நீ பெற்றுக்கொண்டது உன்னதத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படுகிறது. அபிஷேகம் சும்மா அல்ல, உனக்கு அதில் அதிகாரம் இருக்கிறது. அந்த வல்லமை நீ எடுத்து பயன்படுத்த உனக்கு அதிகாரம் இருக்கிறது. எலியா அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தினார். உருக்கமா செபித்தார். இவர்கள் ரட்சிப்பில் வர வேண்டும், மனம் மாற வேண்டும், உண்மையான கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்று செபித்த நேரத்தில் உருக்கமான ஜெபம் இயற்கையை அடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, பஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் பசியோடு இருக்கிற நாட்களில் எல்லாம் ஆண்டவர் காக்கைகளை கொண்டு போஷித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியாக இவர் பசியோடு கடந்து வரும்போது ஒரு விதவையுடைய இல்லத்தில் ஏறி வருகிறார். குடிக்க தண்ணீர் கேட்கிறார். ஒரு அப்பம் சுட்டு தாய் என்று பசியோடு கேட்கிறார். விதவை சொல்கிறார், ஒன்றும் இல்லை, ஒரு கை மாவுதான் இருக்கிறது, ஒரு கரண்டி மாவு எனக்கும் என் மகனுக்கும், இதோடு நாங்களும் இறந்து விடுவோம். ஆயிரங்கள் அந்த 3.5 ஆண்டு இறந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அநேகர் பசியில் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்கள் குடிக்க தண்ணீர் இல்லை, உணவில்லை. அதில் அந்த விதவையுடைய இல்லத்திலும் ஒரு கரண்டி மாவு, அது முடிஞ்சோன்னா அவங்க இறந்து போவாங்க. அந்த இல்லத்தில் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு செல்கிறார். தீர்க்கதரிசி எப்படி செல்கிறார்? பசியோடு. ஆண்டவர் போஷிக்கிறார், நடத்துகிறார். ஆயினும் அவர் பசியோடு அங்கு செல்லும் போது விதவை பெண் தீர்க்கதரிசி, இது ஆண்டவருடைய மகன் இறைவாக்கினர் என்ற கனத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். நமக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, இறைவாக்கருக்கு பசி தீரட்டும். நமக்கு இறந்தால் யாருக்கும் எந்த பிரதிபலமும், நமக்கு வாழ்ந்தால் எந்த பிரதிபலம் யாருக்கும் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி இருந்தால் தேசத்துக்கு பலனாயிருக்கிறது என்ற நிலையில் அப்பத்தை அவள் சுட்டு கொடுக்கிறார். அப்பத்தை சுட்டு கொடுக்கும் போது தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமா ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்டில் பஞ்சம் தீரும் வரை, மழை பெய்யும் வரை உன் பானையில் மாவு வற்றுவதும் இல்லை, எண்ணெயும் குறைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உன்னுடைய மகனும் பிழைத்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. குறைவான வாழ்க்கை, வறுமையான வாழ்க்கை ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அங்கு அற்புதம் நடக்கிறது. எதற்கு? இறைவாக்கினர் கடவுளுடைய மகன் என்பதை அவள் விசுவாசிக்கிறாள். அப்பம் கொடுக்கிறதல்ல, விசுவாசம், உபசரிப்பு. அதன்படி அங்கு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 அரசராகமம் 17ஆம் அதிகாரம் 21-22. பிறகு பிள்ளையின் உடலை அளந்தாற்போல் அவர் மும்முறை அதன் மேல் படுத்து, என் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பிள்ளையின் உயிர் இதன் உடலில் திரும்ப நுழையுமாறு செய்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். ஆண்டவர் எலியாசின் விண்ணப்பத்திற்கு இறங்கினார். பிள்ளையின் உயிர் திரும்பி வர அவர் உயிர் பிழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீரென்று அந்த இல்லத்தில் மரணம் ஏற்படுகிறது. மகன் இறந்து போனார், தன்னுடைய கணவனும் இறந்து போனார், தன்னுடைய மகனும் இறந்து போகிறார். தீர்க்கதரிசி ஓடி போகிறார் இல்லத்தில். குழந்தை கண்ட உடனே இரக்கம் வருகிறது. அந்த விதவை தன்னுடைய மகனை நினைக்காமல், தன்னை நினைக்காமல்
நினைத்து முழங்கால் இருந்து செபிக்க தொடங்கினார். உயிர் வரவில்லை. உயிர் வரும் வரை அவர் உருக்கமாக மறுபடி அந்த இல்லத்தில் இருந்து ஆண்டவருக்கு முன்னிலையில் கமழ்ந்து விழுந்து அழுது ஏங்கி இறைவாக்கினருக்கு பசி தீர்த்த குடும்பத்துக்கு நீர் இந்த அற்புதம் செய்ய வேண்டும் என்பதை பரிந்து பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிந்துரை மூலமாக இறந்து போன குழந்தை எழும்பியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை அன்றே இதோ எலியாவுடைய உருக்கமான ஜெபத்திலே அன்றே கடந்து வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறந்து போன குழந்தைக்கு ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. உருக்கமான ஜெபம், உண்மையான ஜெபம், இதோ சோர்வடையான ஜெபம், விசுவாசத்தின் ஜெபம், நன்மை செய்தவனுடைய கைமாறு ஜெபம் அங்கே உயிர் கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னை உன்னுடைய உழைப்பினாலோ இல்ல உன்னுடைய அன்பினாலோ உன்னுடைய விசாரிப்பினாலோ இந்த ஊழியத்தை, இந்த ஆலயத்தை ஊழியர்களே நீ செய்கிற என்றால் அந்த கைமாறு உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எப்ப கொடுக்கப்படும்? மருத்துவனை கைவிடும் போது, உனக்கு துன்பம் வரும்போது, உனக்கு வியாதி வரும்போது, உனக்கு துயரம் வரும்போது, இறைவாக்கினருடைய ஊழியர்களுடைய உருக்கமான ஜெபம், முழங்கால் ஜெபம், கண்விழிப்பு ஜெபம், உபவாச ஜெபம் உனக்கு நன்மை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எலியா இதோ உயிர் கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வல்லமை கொண்டு உருக்கமாய் ஜெபித்து குழந்தைக்கு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. உயிர்ப்பித்த வல்லமை எலியாவுக்கு இதோ நன்மை செய்த குடும்பத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார். அவங்க அழுதவுடனே அனுப்பவில்லை. எலியா வந்து அங்கு முழங்கால் இருந்த உருக்கமாய் ஜெபிக்க வரை அற்புதம் நடக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஊழியர்கள் தேவை. ஊழிய அன்பு உங்களுக்கு தேவை. உங்களை வழிநடத்தக்கூடியவர்களுடைய அன்பு உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. அன்பு செய்யுங்கள் ஊழியத்தை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, கடவுள் தந்திருக்கிற வல்லமையை நாம் ஜெபத்தில் எடுத்து பயன்படுத்தும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கு ஆண்டவர் அத்தகைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் அல்ல, வழி நடத்தக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுப்பார். அந்த அதிகாரத்தை உணர்ந்திருக்கிறவர்கள் பலன் பெறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 அரசராகமம் 18ஆம் அதிகாரம் 36, 37, 38 வாசிப்போம். தகனபலி செலுத்தும் நேரமானவுடன் இறைவாக்கினர் எலியாசு பீடத்து அருகே வந்து, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் இஸ்ராயேலின் கடவுள் என்றும் நான் உம்முடைய ஊழியன் என்றும் இவற்றையெல்லாம் நான் உமது வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்யும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மாற்றியுள்ளீர் என்றும் இவர்கள் அறியும்படி என் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும் என்றார். உடனே ஆண்டவரிடமிருந்து தீ இறங்கி வந்து அந்த தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீர்
நீரையும் வற்ற செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகனம் பலி செலுத்தக்கூடிய அந்த பலிபீடத்திலே இதோ பலி வைக்கப்படுகிறது. கடவுள் அதை பட்சிக்கும்படியான இறைச்சிகள் வைக்கப்படுகிறது. அப்போது மந்திரவாதிகளுக்கும் எலியாவுக்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் கூறுகிறார், என் கடவுள் ஜீவனுள்ளவர், இந்த பலியை அவர் வந்து பட்சிப்பார். மந்திரவாதிகள் கூறுகிறார்கள், இல்லை, எங்கள் கடவுள் ஜீவனுள்ளவர். அப்படி அங்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக இதோ யாருடைய கடவுள் இதை பட்சிக்கிறாரோ அவர் அந்த கடவுளை உண்மையானவர் என்பது அங்கு வெளிப்படுகிறது, சொல்லப்பட்டது. அப்படியாக இறைச்சிகள் வைக்கப்பட்டது. எந்த நெருப்பும் இல்லை. அதை சுற்றி தண்ணீரை வீத்திக் கொண்டு ஈர்ப்பமாக இருக்கும்படியாக தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். தண்ணீர் பெருக்க மாறை போல் அது நின்றது. அந்த கல்லை சுற்றி தண்ணீர் பெருக்க மாறை போல் நிற்கிறது. எந்த நெருப்பு வந்தாலும் தீ அணைந்து போகும், அந்த நிலையில் இருக்கிறது. இவர் ஜெபிக்க தொடங்கினார். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ளவர் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். இந்த மக்கள் காண நீர் வெளிப்படுத்த வேண்டும். இந்த மந்திரவாதி மாய வித்தைகளும் அழிய வேண்டும் என்பதை அவர் உருக்கமாய் முழங்கால் இருந்து உன்னதத்தை நோக்கி ஜெபிக்கிறார். ஊழியர்களுடைய போராட்டத்தை பாருங்கள், தீர்க்கதரிசிகளுடைய வேதனைகளை பாருங்கள், ஆத்துமாக்கள் அழியாமல் இருக்க பாடுகிற பாடுகளை பாருங்கள். ஆண்டவர் வானத்தை திறந்து நெருப்பை அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் கரைந்து போக, அங்கிருக்கிற மணல்களும் நெருப்பாய் மாற, இறைச்சிகள் பட்சிக்கப்பட்டன. ஹல்லேலூயா. எல்லாரும் சாட்சாக விழுந்து ஆண்டவரை அநேரம் போற்றினார்கள். ஹல்லேலூயா. அத்தகைய மந்திரவாதிகளை மாய வித்தைகளை எலியா கோற்றி அழித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உருக்கமான ஜெபம் உங்களை மீட்டுக் கொண்டது. நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று ரட்சிக்கப்பட்டு ஆவியில் உண்மையில கடவுளை தேட வல்லமையோடு நீங்கள் காணப்பட, இதோ உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியர்கள், இறைமக்களா நீங்கள் இன்று உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுக்காக அல்ல ஆண்டவர் நெருப்பி அனுப்பினார். மாய வித்தையாக மந்திரவாதிக்கு அல்ல நெருப்பி அனுப்பினார். இஸ்ராயேல் மக்களுக்காக அல்ல நெருப்பி அனுப்பினார், எலியாவுக்காக. ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய மகன் என்பதை காட்டினார். இவரில் இருக்கிறது வல்லமை, உண்மை உள்ளது என்பதை அவர் காட்டினார். உருக்கமான ஜெபத்துக்கு விடுதலை உண்டு என்பதை உன்னதத்திலிருந்து அக்கினி அனுப்பினார். ஹல்லேலூயா. என்ன கேட்டாலும் என்ன கண்டாலும் மந்த புத்தியாய் இருக்கிறவர்களே, மனம் திரும்புங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். எந்த மாயத்தையும் எரித்து விடுவார். எதுவும் நம்மை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருக்கமான ஜெபம், முழங்கால் ஜெபம் ஆண்டவர் கேட்டார். எல்லா மாய வித்தைகளையும் மந்திரவாதிகளையும் எல்லாவற்றையும் உடைத்து கடவுள் விடுதலை கொடுத்தார். அவர் உண்டு என்பதை வெளிப்படுத்தினார். ஜீவனுள்ள கடவுள் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 1 அரசராகமம் 18ஆம் அதிகாரம் 42, 43, 44, 45 வாசிப்போம். எலியாஸ் கார்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே முழந்தாளிட்டு தம் முகத்தை தம் முழங்கால்களுக்கு இடையில் வைத்தவாறு தம் ஊழியனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். எலியாஸ் அவனை பார்த்து 7 முறை சென்று பார் என்றார்.
7ஆம் முறை அவன் சென்று பார்த்தபோது இதோ மனிதனின் அடி சுவட்டை ஒத்த ஒரு சிறிய மேகம் கடலில் இருந்து எழும்பி வந்தது. அப்போது எலியாசு தம் ஊழியனை நோக்கி, நீ போய் ஆகாபுக்கு, நீர் மலையில் அகப்பட்டு கொள்ளாதபடி தேரை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றார். அவன் புறப்படுவதற்குள் கார் முகில் சூழ வானம் இருண்டது, காற்றும் அடித்தது, உடனே பெருமழை பெய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக இஸ்ராயேல் மக்களுடைய பஞ்ச காலத்தை நீக்க ஆண்டவரை தேடி வந்த போது, தீர்க்கதரிசியை தேடி வந்த போது, உண்மையான போதனை தேடி வந்த போது தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். அவர் கடுமையாக ஜெபிக்கிறார். 7 முறையாக ஜெபிக்கிறார். ஒரு நேரம் அல்ல, ஒரு நாள் அல்ல, பல நாளாக ஆண்டவர் ஆசீர்வதிக்குவரே அவர் ஆண்டவருடைய திறப்பில் நின்று போராடி ஜெபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் திறந்தது, கார்மேகம் வந்தது, பெரிய மழை பெய்தன. ஹல்லேலூயா. பஞ்சம் நீங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த குற்றத்தையும், நீ கடவுளை விட்டு போகக்கூடிய நிலைகளையும், ஊழியத்தை விட்டு போகக்கூடிய நிலைகளையும் நீ உணர்ந்து மனமாறி வரும்போது உண்மை தீர்க்கதரிசியாகிய ஊழியர்கள் இறங்குவார்கள், பரிந்து பேசுவார்கள். உன் தலைமையில் இருக்கிற சாபத்தையும், உன் மேல் இருக்கிற பஞ்சத்தையும், உனக்கு ஆண்டவர் அளிப்பிருக்கிற கொடூரமான வேதனையையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். ஹல்லேலூயா. உன்னை அழிக்க நினைக்கிறவர் அல்ல, உன்னை அப்படியே கொண்டு விடுகிறவர் அல்ல நம் ஆண்டவர். நீ மனமாறு, நீ பரலோகத்தில் சேர வேண்டும் என்று நினைக்கிற இரக்கத்தின் ஆண்டவர் கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எலியாவுடைய வல்லமையே இயற்கையை வர வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மந்திரவாதிக்கு மட்டும் அல்ல, அத்தகைய சக்தி இருக்கிறது. அதற்கு மேலாக நீ நம்புகிற கடவுளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த மகிமை ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த பேழை, இந்த பரிசுத்த மலை, இந்த ஆலயம் 9 மாதத்தில் கட்டி எழுப்பப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன இல்லம் கட்டும்படி அவர் ஆண்டாகிறது, குறைந்தது ஒரு ஆண்டாகிறது. இந்த பெரிய ஆலயத்தை ஆண்டவர் 9 மாதத்தில் கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டினார் சொன்னார்கள், எங்களோடு சேர்ந்த தூதர்கள் என்று வேலை செய்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சாட்சி யாரும் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த ஆலயத்துக்கு நாங்களே சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கையை திறந்து வைக்கிறது, ஆகாததை ஆக செய்கிறது, முடியாததை முடிய செய்கிறது. யாருடைய வல்லமை? ஆண்டவருடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory to God, glory to God, glory, 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 glory to power, glory to power, glory to power. எல்லா மக்களை ஒப்புக்கொடுக்கிறேன், ஆராதனை பங்கெடுத்து எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்குவதாக, வல்லமை பாய்வதாக, உயர்த்தெழுந்த வல்லமை, எலியாவோடு இருந்த வல்லமை, உருக்கமான ஜெபிக்கிற வல்லமை எல்லாருமே பாயட்டமே. சோத்ரு 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 சோத்ரு.
பாபா பாரா 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 பாலா பாலா பாபா பாரா 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 பாலா பாரா பாரா பாலா வல்லமே வல்லமே ஆமே ஆமே அவையார் செலாத்திக்கொண்டே இருக்கிறா ஆமே வல்லமே வல்லமே விட்டுடு வல்லமே எல்லா தடைகள் வெளியேறட்டும் எல்லாரும் செபிப்போம் அற்புதத்தின் வல்லமே இறங்கி வருகிறது உன்னை விடுவிக்க உன் போராட்டத்தை அகற்று உன் நிந்தை அகற்று உன் கண்ணீரை அகற்று ஆவியானவர் வருகிறார் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் எல்லா மக்களை விடுவிக்கிறார் வல்லமை ஊற்றுகிறார் அவர் வல்லமை வல்லமை அற்புதத்து வல்லமை அற்புத அடையாளத்து வல்லமை glory to Allah glory to Allah ஆமே ஆமே ஊற்றுங்க ஆண்டவரே எல்லாருக்கும் வல்லமை போடுங்க எல்லாரும் அபிஷேகத்தை ஜெபிப்போம் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் அற்புதத்தை காட்டுங்க ஆமே ஆமே அற்புத அடையாளத்தை இந்த மக்களுக்கு காட்டுங்க ஆமே இங்க வல்லமை வெளிப்படுத்துங்க இங்க அதிகாரத்தை எங்களுக்கு காட்டுங்க இந்த மக்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவருக்கு நன்மை ஆசீர்வாதம் ரெட்டிப்பாக கொடுங்க ஆண்டவரே அம்மே வருகிறவர்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை காட்டுங்க ரெட்டிப்பான ஆசீரை கொடுங்க நல்ல ஆடுகள் இருக்கிறார்கள் நல்ல மக்கள் இருக்கிறார்கள் விசுவாசிகள் இருக்கிறார்கள் ஊழியர்கள் இருக்கிறார்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க எல்லா மக்களையும் மேன்மைப்படுத்துங்க எங்கள் கண்கள் காண உயர்த்துங்க ஆண்டவரே எல்லாரும் தலவாராய் மாற்றுங்க எல்லாரும் உயர்த்தி வைங்க எல்லாரும் உயர்த்தி வைங்க எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லா மக்களை ஆசீர்வதிங்க எல்லாத்தில் இருக்கிற வறுமை தாரித்திரியங்க வறுமை வேதனைகள் கடன் தொல்லைகள் குலப்படி நாவிகள் இருள் நாவிகள் எல்லாம் எரியட்டும் இயேசு நாமத்தில் எரியட்டும் ரிபா பாபா 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 ரிகபா பாபா பாபா ரிபா பாபா பாலா பாலா எரியட்டும் எரிந்து போகட்டும் இயேசு நாமத்தில் எரிந்து போகட்டும் வல்லமை நாள் எரிந்து போகட்டும் வல்லமை நாள் சாம்பலாகி போகட்டும் எல்லா போராட்டம் எரியட்டும் இயேசு நாமத்தில் மகிமை மக்களை சுற்றி இருக்கிறாய் காரிருள்கள் வெளியேறட்டும் வெளியேறி போகட்டும் புறத்தார்கள் தேடி போகட்டும் உலகத்து மனிதனை தேடி போகட்டும் அவன் தேவ பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும் தேவ பிள்ளைகள் உயர்த்தப்படட்டும் எல்லாருடைய கடன் தொல்லை காட்சிக்கிறேன் எல்லாருடைய கடன் தொல்லை மாற்றுங்க ஒப்புக்கடே அவரால் முடியும் உனக்கு அற்புதம் நடக்கும் விதவிட இல்லத்திலே நடந்த அற்புதம் உனக்கு ஆண்டவர் செய்ய போகிறார் ஆசீர்வதிங்க ஆண்டவரே கடலோர மக்களே ஆசீர்வதிங்க படகு வெள்ளங்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஐயோ வறுமை வாடுகிறார்கள் ஆசீர்வதிங்க திரளான மீன்களை கொடுங்க ஆமா கலக்குங்க கடல் நீரை கலக்குங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க வேலை வாய்ப்பை ஆசீர்வதிங்க வேலை நலப்படுத்துங்க உயர்வு சம்பளத்தை கொடுங்க வியாபாரத்தை ஆசீர்வதிங்க சயின்ஸை ஆசீர்வதிங்க அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில்
ஆசீர்வதிங்க. அப்பாவுக்கு நன்றி. ஊழிய மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்கள், பெண்கள், பெரியோர், சிறியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கிழக்கிலிருந்து வருகிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அற்புதத்தை காட்டுங்க. அற்புத அடையாளத்தை காட்டுங்க. எல்லா சாட்சியின்படியாக பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேர அற்புதங்களை காட்டுங்க. ஆசீர்வதிங்க. மேற்கிலிருந்து வருகிற ஏழை எளிய மக்களை ஆசீர்வதிங்க. உயர்த்துங்க ஆண்டவரே. திருநாடு அற்புதங்களை காட்டுங்க. நன்மைகளை வெளிப்படுத்துங்க. மகிழ்ச்சியை, சமாதானத்தை கொடுங்க. எழுப்புதலை போடுங்க. வடக்காய் வருகிற, தெற்காய் வருகிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துவீராக. நன்மை காட்டுவீராக. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீராக. அற்புதத்தை காட்டுவீராக. ஆமென். அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே. ஊழியம் செய்து வருகிறேன். எல்லா ஊழிய மக்களே ஒப்புக்கொடுக்கிறேன். நீ தாய்சோடு வாழ, உடல் வலிமையோடு வாழ, வல்லமையோடு வாழ. ஆசீர்வதிங்க. ஓய் நாய் பறிக்காத பெடே, இடரல் கல்ல இடர வைக்காத பெடே. ஆமே. நெட்டிக்கிரிகள் அவர்களை அழிக்காத பெடே. காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. ஆசீர்வதிங்க. ஆமே. பிலிஸ்தீனிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க, தப்பித்துக் கொள்ளுங்க. ஆமே. இந்த இடரிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஞானத்தை கொடுங்க. திடப்படுத்துங்க, சக்திப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. பரக்கலங்களா நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. பெரிய கூட்டமாக, பெரிய இனமாக ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு நன்றி. அப்பாவுக்கு நன்றி. ஆமே. உயர்த்தெழுந்த வல்லமே, விதவேடிய மகனே, எழுப்பிய வல்லமே. ஆமே. எல்லா மக்கள் மீது ஊற்றப்படுவதாக. யாதி தொல்லை உடைந்து போகட்டும். அசுத்தாவி தொல்லை, மன அழுத்தங்கள், தூக்க இல்லாத நல்ல வைரசுகள், விஷ காய்ச்சல்கள், இருமல்கள், ஒன்றுக்கு மேலாக அலக்கழித்துக் கொண்டிருக்கிற கொடிய யாதிகள் வெளியேறட்டும். இயேசுவின் ரத்தம் எல்லா இல்லத்தில் இறங்கட்டும். எல்லா பிள்ளைகளில் இறங்கட்டும். எல்லா குடும்பங்கள் ஊற்றப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். யாதி தொல்லை உடையுவதாக, உடையுவதாக. தள்ள வேண்டனே, அட்டாக்கு யாது, அணைப்புகள், கை கால் வேண்டலை, குறுக்கு வேண்டலை உடையட்டும். வல்லமையால் உடையட்டும். வல்லமையால் உடையட்டும். எல்லாம் விலகின உடையட்டும். இயேசு நாமத்திலே ஆஸ்மா யாதி வெளியேறட்டும். பிரஷர், சுகர் அகற்றப்படட்டும். இயேசு ரத்தம் விடுவிக்கட்டும். ரத்தத்தின் அலர்ஜி, தோல் அலர்ஜி வெளியேறிப்போ. லிவர் பிரச்சனை வெளியேறிப்போ. கிட்னி கலக்கப்படட்டும். கேன்சர் யாதி, தைராய்டு யாதி வெளியேறு. இயேசு நாமத்திலே. ஆண்டவருக்கு நன்றி. வெளியேற்றுகிறேன். நன்றி. எந்த நன்மையோ, எந்த பாக்கியமோ இவருடைய கரங்களுக்கு குறைப்படாமல் இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா பாக்கியமோ, எல்லா நன்மையோ இவர்கள் கரத்தில் வந்து சேரட்டும். ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. தொடக்க முதல் முடிவரை நீங்க நடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி.
ஆதரவற்றவர்கள், அநாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆமே, நன்றி, ஆசீர்வதிக்கிறேன், நன்றி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.